சாம்பார் தானே அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. 200 கிராம் துவரம்பருப்பு நல்லா 2 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு சுண்டக்காய் அளவு பெருங்காயம் எல்ஜி கட்டி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாம்பாரெல்லாம் வாயு இல்லை, அதனால தான் நல்லா பெருங்காயம் நல்லா போடணும். மஞ்சத்தூள் தேவையான அளவு, பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய். ஏன்னா பருப்பு வந்து பொங்கி பொங்கி வராது, அதுக்காக. இப்போ மஞ்சத்தூள் பத்தலைன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். நான் கரெக்டாக போட்டுக்கோங்க. 2வது எல்லாத்தையும் குக்கரில் 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி வேக வைங்க. சாம்பார் தானேன்னு நினைக்கிறோம். சாம்பாருக்கு எல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயை வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் சாப்பிடும்போது சாம்பாரில் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது தாளிக்கும் போது நம்ம கம்மியாக கூட எண்ணெயை கம்மியாக ஊற்றிக்கலாம். கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிருக்கோம். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறோம், வதக்குறோம். அப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயம் தான் இதில் மெயின். ஏனுங்கிறத வாயு தோறம்படும், அதனால தான் பெருங்காயம் நல்லா போடணும். இப்போ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா வதக்கணும். இப்போ காய் கேரட்டு, முருங்கைக்காய், கொத்தவரங்காய் நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இப்போ கேரட்டு போடுவேன் பாருங்கள். கேரட்டு தான் அதிகமாக போடுவேன், ஏன்னா சின்ன பசங்க எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால கேரட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கட்டு அதிகமாக போடுவோம். எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளி 4 வெட்டி வச்சது எல்லாம் போட்டு வதக்கியாச்சா. நல்லா வதங்கினோடனே அதான் 2 ஸ்பூனு போடணும் சாம்பார் பொடி. நான் 1.5 போட்டேன்னா பத்தலன்ட்டு திருப்பி கொஞ்சம் போட்டோம். அதனால் முதலையே நீங்கள் 2 ஸ்பூனு போட்டுருங்க. போட்டு சாம்பார் பொடி வந்து நாங்களாம் காரம் கம்மியாக தான் சேர்ப்போம், அதனால் காரம் கம்மியாக தான் இருக்கும். நல்லா இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த காயெல்லாம் வேகணும். வெந்தால் தான் இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, இந்த காயை தூக்கி அதில் கொட்டிடணும். ஏன்னா அதுலேயே எல்லாம் உப்பு எல்லாம் போட்டாச்சுல. இப்போ இதில் தூக்கி ஊற்றியாச்சுன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இதை தூக்கி ஊற்றி கொஞ்சம் மிளகாத்தூள் பத்தலன்ட்டு கொஞ்சம் போட்டோம். கொஞ்சம் காரம் லேசாக மிளகாத்தூள் போட்டு நல்லா கட்டி போடாமல் கிண்டி விட்டுட்டு, அப்புறமா நல்லா கொதிச்சு விட்டு புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றுனேன். அதை எடுக்கலை. கொஞ்சமாக புளி, லேசாக 1 கொட்டை புளி. இல்லை, மாங்காய் போட்டால் புளி போடக்கூடாது, புளி போட்டால் மாங்காய் போடக்கூடாது. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டியதான். கொத்தமல்லி